எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இன்பா. நம்ம சேனலை பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஃபிஷ் டேங்க் கிளீனிங் வீடியோ தான். ஒரு ஃபிஷ் டேங்கை எப்படி நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஃபிஷ் டேங்க் எப்படி இருந்தது அப்படின்னு எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸ் ஆலான டேங்க் இது. நிறைய மற்ற மற்ற மெட்டீரியல்ஸ்லலாம் இருக்கு டேங்க்கு. நாங்கள் சூஸ் பண்ணது கிளாஸ்ன்றதால உங்களுக்கு சீக்கிரமாக அதில் லைட்டாக பாசி, அப்புறம் சம் செடிமெண்ட்ஸ் மாதிரி ஒயிட் கேஸ்டிங் மாதிரிலாம் நிறையா ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்க்ரப்பர், அதாவது நீங்கள் வெசல் வாஷிங் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு முறை நல்ல வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு அந்த கிளாஸ் ஓரத்துல நீங்க நல்லா தேய்க்க ஆரம்பிங்க. இது என்ன பண்ணும்னா, சின்ன சின்னதா பாசி உங்களுக்கு டாட் டாட்டா அப்படியே அந்த கிளாஸ்ல படிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி பின் சைடும் அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அந்த சைடும் நீங்க யூஸ் பண்ணுங்க. லைட்டான இதுக்கு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிடுங்க. கொஞ்சம் சில இடத்துல நல்லா செடிமெண்ட்ஸ் நல்லா அந்த பாசி ஒட்டிட்டு இருக்கும். அப்ப இந்தாண்ட சைடு திருப்பி அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி இது பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா கிளீன் ஆயிடும். அந்த பாசி எல்லாமே போயிடும். வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு டே, சண்டே தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாரும் வீட்டில் இருப்போம். ஸோ சண்டேவை இதுக்காகவே நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா சண்டேஸ்ல இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க பண்ணிடலாம். இப்ப சுத்தி 4 சைடும் இந்த கிளாஸ்ல இருக்க எல்லா அழுக்கையும் நீங்க இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துடணும். இப்ப நான் வைப் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வாட்டர் ஒரு 20% ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபில்டர் நீங்க வாங்கிக்கோங்க. இது கடையில கிடைக்கும். இது பம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பம்பை வச்சுட்டு அந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த வாட்டர் இதை டேங்குக்குள்ள விட்டுட்டீங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இது வழியா கீழே இருக்க வேஸ்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு அழகா வந்துடும். நீங்க ஒரு டப்பா வச்சுட்டு இதை உள்ள விட்டுட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணி தண்ணியை ஒரு 20% ரிமூவ் பண்ணிடுங்க. என்னன்னா கீழே வேஸ்ட் இருக்கும். என்ன வேஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட்டும், அதுக்கப்புறம் மற்ற வேற ஏதாவது ஸ்னெயில்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்னெயில்ஸும் வேஸ்ட் இது பண்ணும். ஸோ அதோடைய வேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா அந்த பம்ப் மூலமா ரிமூவ் ஆயிடும். ஃபுல் டேங்க் கிளீன் பண்ணக்கூடாது. 100% கிளீன் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 20% மட்டும்தான் வாட்டர் நீங்க எடுக்கணும். ஆனா கீழே நிறைய வேஸ்ட் நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஆனா ஃபுல்லி எடுத்துடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் நான் 20% ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றேன்னா, நான் மினரல் வாட்டரை திருப்பி ஃபில் பண்றேன். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண வாட்டரை திருப்பி நல்ல வாட்டரால ஃபில் பண்ணிடணும். அப்பதான் ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட், அதுக்கு ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் கிடைச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்க வேஸ்ட் வாட்டர் எடுத்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ இப்போ பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கும் உங்களுக்கு. இப்போ முன்னாடி ரொம்ப கலங்கலா கிளாஸஸ்லாம் எல்லாம் ரொம்ப பாசி அழுக்கு அந்த மாதிரிலாம் ஒட்டிட்டு இருக்கும். இப்போ நம்ம கிளீன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் எப்படி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சம் கீழே நிறைய வேஸ்டஸ் எல்லாம் இருக்கும். பிரச்சனை இல்லை, பிளான்ஸ் வச்சிருக்கிறதால பிளான்ஸுக்கு அந்த வேஸ்டே நல்ல உரமா யூஸ் ஆயிடும். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப நம்ம ஃபிஷ்ஷுக்காக மட்டும்தான் இதை நம்ம கிளீன் பண்றோம். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷுடைய வேஸ்ட் அதுல இருந்து அந்த தண்ணி ரொம்ப அதுக்கு ஒரு ஹெல்த் எஃபெக்ட் பண்ணும் அதுக்கு. அப்புறம் இப்ப நம்ம புது தண்ணி மாத்தின உடனே பாத்தீங்கன்னா அதுங்க உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. 1 வீக்குக்கு இன்னும் ரொம்ப நல்லா ஹாப்பியா அழகா சுத்தி வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிளான்ஸும் ரொம்ப நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. நான் நடுவுல ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் பிளான்ஸ் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுட்டும் ஆல்ரெடி போட்டது இருக்கு. ஃபுட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நீங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணுங்க.
பொதுவாக கிளீனிங்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பம்ப் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான். இதை வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். வெளியில் வந்து ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு வெளியில் சுற்றி எல்லா சைட்லேயும் நீங்கள் அப்படியே அந்த டஸ்ட் இருந்தால் வெளி பக்கம் வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாசி இருக்கும். பாசி இருக்கும். ஏன்னா வந்து லைட் யூஸ் பண்றப்போ அந்த பாசி வளரும். ஸோ ஸ்டோன்ஸ்ல தான் அந்த பாசி கொஞ்சம் கொஞ்சம் கீழே நம்ம போட்ட ஸ்டோன்ஸ்ல இருந்திருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை, பாசி இருக்கிறது. வேணும்னா நீங்க அந்த ஸ்டோன்ஸை வெளியே எடுத்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்க போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப வந்து வாட்டர் வந்து ரொம்ப 100% கிளியரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சம் கிளம்சினஸ் இருக்கணும். அதுதான் வந்து ஏன்னா ஒரு ஒரு ஃபிஷ் வந்து ஒரு பாண்ட்லேயோ இல்லை வேற எங்கேயோ வளருதுன்னா கீழே எப்படி ஒரு சம் செடிமெண்ட்ஸ், சம் மண், அந்த மாதிரி எப்படி ஒரு கிளம்சியாக இருக்குமோ அதே என்விரான்மெண்ட் தான் நம்மளுடைய ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்லேயும் நம்ம வீட்டு டேங்க்லேயும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் தான் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் ஆன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் நம்ம தொடச்சது இதுவானது எல்லாம் வந்து ஃபில்டர் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் கிளீனிங் வந்து அன்றைக்கே பண்ணாதீங்க. இப்போ வாட்டர் ஊற்றுது இல்லைங்களா, அதுலேயே தான் நம்ம ஃபில்டர் வச்சுருக்கோம். அந்த ஃபில்டர் கிளீனிங் இன்றைக்கே பண்ணக்கூடாது, இன்னொரு டே பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபிஷ்ஷஸை சாகடிச்சிருவாங்க. ஃபுல் கிளீனிங் பண்ணி ஃபுல் டேங்க்ல இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கல்லெல்லாம் கழுவி ஃபுல்லாக கழுவி அப்படியே ஃப்ரெஷ் வாட்டர் விட்டுட்டு ஃபிஷ்ஷை விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து அது வந்து ஒரு ஷாக் ஆகிடும். அதால் ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியாது, அதுக்கான ஃபுட் இருக்காது. ஸோ அதனால எல்லாமே இறந்துருவாங்க. ஸோ அதனால எப்பவுமே இந்த மாதிரி ப்ராசஸில் இதை க்ளீன் பண்ணுங்க. இதுதான் இன்னையோடைய வீடியோ. இது வரைக்கும் என் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.